கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:7 இப்படியாய் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைச்சலே இல்லை, வருமானமே இல்லை. நல்ல நிலத்துல தான் நான் பயிரிட்டேன், நல்லா தான் தண்ணி பாய்ச்சேன், நல்லா தான் எரு போட்டேன். பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வளர்ந்தது, எனக்கு வளரலை. பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், நான் நஷ்டத்தை தான் அறுவடை செய்கிறேன். கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறுவடையை தருவார். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பயிரிட்டீங்க, நட்டீங்க, உண்மைதான். நீர் பாய்ச்சினீங்க, உண்மைதான். ஆனால் விளையச் செய்கிற தேவனை மறந்துட்டீங்க, விட்டுட்டீங்க. அதனால விளையச் செய்கிற தேவனுடைய அனுகூலமான கரம் உங்கள் வேலையிலேயோ, உங்கள் வியாபாரத்திலேயோ, உங்கள் விவசாயத்திலேயோ, உங்கள் ஊழியத்திலேயோ இல்லை. அப்போ விளையச் செய்கிற ஒருவர் இருக்கிறார், விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரை விட்டுட்டு நீ எவ்வளவுதான் விளைச்சல் பண்ணாலும் அந்த விளைச்சல்னால பலன் இல்லை. நீ விளைச்சல் பண்ணணும், இவைகளை செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதீர்கள். அப்படின்னா நீ நல்லா உழைக்கணும், நடணும், தண்ணி பாய்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் விளை செய்கிற தேவனையும் விட்டுறாத, அவரை பிடிச்சிக்கோ. ஸோ ஒரு விளைச்சலின் அறுவடைக்கான ரகசியத்தை கர்த்தர் இன்னைக்கு மங்கள வார்த்தை மூலமாக சொல்கிறார். நம்ம நல்ல எஃபர்ட் போடுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் விளைய செய்கிற தேவனை கூட வச்சுக்கணும். ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால், அப்படின்னா அவன் விவசாயம் பண்ணும் பொழுது, அவன் துறவுகளை தோண்டும் பொழுதெல்லாம் ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டதுனால அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 100 மடங்கு பலனை அறுவடை உதவி செய்தான். அறுவடையே இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இனி நல்ல அறுவடையை தருவார். வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு இனி கம்பீரத்தோடு திரும்புவீங்க. நேற்றைக்கு வரைக்கும் அறுவடை இல்லை, இன்னைக்கு பிறகு நல்ல அறுவடை. ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆத்தும அறுவடை, தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல வருமான அறுவடை, வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல சம்பள அறுவடை, படிக்கிறவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் அறுவடை. ஸோ எல்லாருக்கும் நல்ல அறுவடையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கும்படி இந்த அறுவடையின் ஆசீர்வாதத்தை உங்க மேல வச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் சொல்றேன், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் அவரை விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சரி, நல்ல சாட்சியை இப்ப நீங்க கேட்க போறீங்க. இப்பொழுது உங்களுக்கு தெரிய, நேற்றிலிருந்து குமரி ஆசீர்வாத திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பரலோக அங்க முகாமிட்டிருக்கு. நான் உங்களுக்கு 3 நாளாவே அந்த குமரி ஆசீர்வாத திருவிழாவில் நடந்த சாட்சிகளை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல போகிறோம். ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு ஒரு கண்ணு தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. ஒரு கண் அழகாக இருக்கு, இன்னொரு கண்ணு பார்க்கறதுக்கே அலங்கோலமாக இருக்கும். ஒரு வாலிப தம்பி, நான் நினைக்கிறேன் அப்போ 11th 12th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி அன்னைக்கு கூட்டத்தில் குமரி ஆசீர்வாத திருவிழாவில் கலந்துக்கிட்டான். கடைசி நாளாக முந்தின நாளாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு கடைசி ப்ரேயரில் ஒரு தரிசனத்தை காண்பிச்சார். அதான் நான் 3 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். பரலோகமே அங்கே முகாமிட்டிருக்கும். அந்த கூட்டத்தில் உங்களுக்காக பரலோகம் அந்த கல்லூரி மைதானத்தில் முகாமிட்டிருக்குன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். அந்த தரிசனத்தை நான் சொல்கிறேன் ஜனங்களுக்கு. பரலோகத்திலேருந்து தேவதூதர்கள் நிறைய ஆர்கன்ஸ், அப்படின்னா மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள ஆர்கன்ஸ் நிறைய கையில் ஏந்திட்டு வர்றாங்க. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் எந்தெந்த ஆர்கனில் எனக்கு குறை இருக்குன்னு சொல்கிறீங்களோ அத்தனை ஆர்கன்ஸை நீங்கள் இப்போ விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை திருப்தியாக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறேன். நான் பார்த்த தரிசனத்தை தான் சொல்கிறேன். அன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. ஒரு தாயாருக்கு கேன்சரில் மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்தாங்க. ஜோமணி அற்புதம் நடந்துச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அன்னைக்கு ஷோ நடந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு சாட்சி என்னென்னா, அந்த ஸ்பாட்டில் நான் அந்த சொல்லி முடித்து ப்ரேயரை முடிக்கும்போது ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு கண்ணு தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. திடீர்னு அவன் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே ஆர்கன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஐயா சொல்கிறாரு,
இப்போ எனக்கு இந்த ஒரு கண்ணு பழுதடைஞ்சிருக்குல்ல, இந்த கண்ணை எனக்கு புதுசாக மாற்றி கொடுங்க என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி முடித்து கண்ணை திறக்கும் பொழுது அந்த அந்த அலங்கோலமான இருந்த கண்ணு மற்ற கண்ணு மாதிரி அழகானது மட்டுமல்ல, அழகான பார்வை. அவன் அந்த கண்ணை மூடிட்டு மற்ற கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு அழகான விஷன் கிடச்சிச்சு. உடனே எங்கள் மீடியா டீமில் சொல்லி அவனே சாட்சியை ஷூட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட குறைபாடுகளோடு கூட சரீரத்திலேயோ மன ரீதியாகவோ கற்பத்திலேயோ இருக்கிற பிள்ளைகளுக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். எஸ்ஏ நர்சிங்கம் டாக்டர் திலீப்குமார் ஃபேமிலி தான் அதை ஸ்பான்சர் பண்ணி செய்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த மாவட்டத்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக. எனவே நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. எதெல்லாம் ஆகலை, நடக்கலை, கிடைக்கலை, முடியலைன்னு கண்ணீரோடு என் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு தேவனாலே என் பிள்ளைகளுக்கு ஆகட்டும், தேவனாலே அவைகளுக்கு கிடைக்கட்டும். இன்றைக்கு நடக்க போகிற குமரி ஆசீர்வாத திருவிழா கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வரும். குறைவுகளோடு இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்து எல்லா குறைவுகளை நிறைவாக்கி அதிசயங்களை செய்து நிறைய நல் விசேஷ செய்திகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.